தனது மகள் உண்மையாக காதலிக்கிறாளா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளக்கூட பொறுமையின்றி தந்தை செய்த வெறிச்செயல் கடப்பா மாவட்டத்தையே அதிர வைத்துள்ளது. ஒன்றல்ல 2 கொலைகளை செய்தது மட்டுமல்லாமல் யார் யார் தன் குடும்பத்திற்கு துரோகம் செய்தார்களோ அவர்களையெல்லாம் ஒரேடியாக முடித்துவிடலாம் என நேராக தனது தம்பியை பிரிந்து வாழும் தம்பி மனைவியை கொல்லப்போன நிலையில் அந்த பெண் கத்தி கூச்சலிட மாட்டிக்கொண்டான் தந்தை என்ற போர்வையில் இருந்த சைக்கோ கில்லர். தன்னை பெற்ற தாயையும் தான் பெற்ற மகளையும் ஏன் கொன்றான்? அப்படி எதற்காக இந்த கொலைவெறி என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த செய்தி தொகுப்பில். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள சலமரெட்டி பள்ளே தண்டோரா காலனியில் வசித்து வந்தவர்கள் செவிடிவாண்ட்ல பாபு சுஜாதா தம்பதி. இவர்களுக்கு 21 வயதில் ஹாரிகா என்ற மகளும் 2 மகன்களும் உள்ளனர். பாபு பெயிண்டிங் தொழிலாளியாக வேலை செய்து வந்த நிலையில் சுஜாதா கடப்பாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஹாரிகா ராஜம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் என்ஜினியரிங் முதலாண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் மகள் ஹாரிகா ஏற்கனவே திருமணமானவரை காதலிப்பதாக பாபுவிற்கு தகவல் வந்துள்ளது. உடனே மகளை தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்த பாபு கொஞ்ச நாள்ல ஹாரிகாவோட படிப்பை பாதியிலேயே நிறுத்தி வீட்டுல தனிமைப்படுத்தி வச்சிருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாயான ஓப்புலம்மாவை மகளுக்கு காவலுக்கு வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் முதியோர் ஓய்வூதியம் பெறுவதற்காக ஓப்புலம்மா தனது சொந்த ஊரான மைத்துக்கூரு மண்டலம் வனிபெண்டா சென்று திரும்பி வராமல் அங்கேயே தங்கி விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் ஹாரிகா தன்னுடைய காதலனை சந்திச்சு பேசினதா கற்பனை செஞ்சுக்கிட்ட பாபு தன்னுடைய மகளை அடிக்கடி ஆத்திரம் தீர அடிச்சு கொடுமைப்படுத்தினதா சொல்லப்படுது. இப்படியே மகள் மேல இருந்த கோபமும் வெறியும் நாளுக்கு நாள் அதிகரிக்க அந்த நாள் மனைவி வேலைக்கு போன சமயத்தில் வீட்டில் யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஹாரிகாவை கத்தியால குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து நேராக தனது தாயை பார்க்க சென்றுள்ளார். அங்கு போனதும் தாயை சித்தவடம் மண்டலம் மாச்சுபெள்ள பகுதியில உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கூட்டிட்டு போய் என் மகளுக்கு காவலா இருக்காம தனியா ஏன் விட்டுட்டு வந்தீங்க என கேட்டு அவர்களையும் துடிக்க கழுத்தை நெரித்து கொலை செய்தார் பாபு. பின்னர் உடலை அங்கேயே வயல்வெளியில் போட்டுவிட்டு அங்கிருந்து சித்தவடம் மண்டலம் பொன்னவோடு கோத்தபள்ளையில் தனது தம்பி மனைவி ஐயவாரம்மா வீட்டிற்கு நள்ளிரவில் சென்றார். அங்கு போனதும் ஏன் என் தம்பியுடன் வாழாமல் தனியாக இருக்கிறாய் என்று கேள்வி எழுப்பிய பாபு அவரையும் கொலை செய்ய முயற்சித்தான். ஏதோ நல்வாய்ப்பாக அந்த பெண் கூச்சலிட அவரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பித்து ஓடிய பாபுவை புகாரின் பேரில் போலீசார் மடக்கி பிடித்து விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைத்தனர்.